வணக்கம் உறவுகளே! உங்களுக்கும் சப்பாத்தி இப்படி சாஃப்ட்டா, கிரிஸ்பியா அதே சமயத்தில பொசு பொசுன்னு வேணுமா? மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ எப்படி வந்திருக்குன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. சப்பாத்தி பண்ணுறது பெருசு இல்லைங்க. சப்பாத்தி பண்ணும்போது அதுக்கான மாவு பிசைறாங்கல்ல, அந்த பிசைறது தான் சாஃப்ட்னஸே கிடைக்கும். ஸோ, நீங்கள் மாவு பிணைறது நார்மலா ஏதோ தானோன்னு பண்ணா கண்டிப்பா உங்களுக்கு சப்பாத்தி சாஃப்ட்னஸா வராது. அதுக்கு எப்படி பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸை நான் நீட்டாக காட்டியிருக்கேன். மறக்காம பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு இது என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிய வரும். லென்த்து மாதிரி இருக்கும் வீடியோ. இதை சங்கடப்பட்டுட்டு ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. உங்களுக்கு எதுவுமே தெரியாது. மாவை நல்லா கலந்ததுக்கப்புறம் தண்ணியும் மிக்சரும் மாதிரி சூப்பராக கலக்கணும். கலந்ததுக்கப்புறம் இப்படி நம்ம அடித்தா மட்டும்தான் உங்களோட கல்லில் போட்டதுக்கப்புறம் மாவு கிறிஸ்பியாக மேலே பொசு பொசுன்னு வரும். அதுக்கான ஒரே ட்ரிக்ஸ் மாவு பிசைனில தான் இருக்குது. மாவு நல்லா பிசைஞ்சால் மட்டும்தான் சாஃப்ட்னஸாக நீங்கள் எதிர்பார்க்க முடியும். இல்லைன்னா எதிர்பார்க்குறது வேஸ்ட்டு. அப்போ என்ன பண்ணணும், இது மாதிரி ஒரு 3 to 4 நிமிஷமாவது நல்லா உங்களுக்கு மாவை தண்ணியும் மாவும் சேர்ந்து சூப்பராக பிசையணும். பிசைஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கான ரிசல்ட்டு ஆஃப்டர் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா அமுத்தி பிசையணும். அப்படின்னா தான் தண்ணியும் மாவும் நல்லபடியாக சேரும். அது கல்லில் போடும்போது சாஃப்ட்னஸாக மேலே உங்களுக்கு பொசு பொசுன்னு வரும். பார்த்தீங்களா எவ்வளோ தூரக்கு எவ்வளோ பண்ணிகிட்ருக்காங்கன்னு. எவ்வளோக்கு எவ்வளோ மாவு நம்ம சாஃப்ட்னஸாக கொண்டாடணும் அப்படின்னா இப்படி தண்ணி போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்படி தண்ணி போட்டு அடித்து மாவும் தண்ணியும் நல்ல முறையில் மிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் சாஃப்ட்னஸ் கிடைக்கும். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ உருண்டை பிடிக்கிறது. எப்படி உருண்டை பிடிக்கிறாங்கன்னு பாருங்கள். உருண்டை பிடிக்கும்போது இது மாதிரி ஒரு பால் ஷேப்பில் கிடைக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு எண்ட் ஆஃபில் பாட்டில், அதாவது சப்பாத்தி கல்லில் போட்டு தேய்க்கும் போது எண்டில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிளியாமல் பிஞ்சு போகாமல் வரும். அப்படி வந்தால் மட்டும்தான் புஷ்ஷுன்னு உங்களுக்கு மேலே சப்பாத்தி எழுந்து வரும். இல்லையா எழுந்து வராது. ஸோ கேர்ஃபுல்லாக பாருங்கள். மாவு விட்டு உங்களுக்கு தேய்ச்சா மட்டும்தான் அந்த கிரிப்ஸியாக ஒரே சைஸாக ஒரே லெவலில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது மாதிரி ட்ரை பண்ணுறதுக்கு மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கல்லில் போட்டாச்சு. கல்லில் போகும்போது ஓவர் ஹீட்டில் வைக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறம் கல்லில் போடுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு திருப்பி போட 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 உங்களுக்கு 2 பக்கம் ஈவனாக உங்களுக்கு பாயில் ஆகும், குக் ஆகும். திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கணும். எந்த இடத்துல நம்மளுக்கு ஒரே இடத்துல ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கல்லில் போட்டாங்க அப்படின்னா நீ நெக்ஸ்ட் டைமுக்கு தான் திருப்பி போடுவாங்க. தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. சாஃப்ட்னஸ் கிடைக்கவே கிடைக்காது. சப்பாத்தி அட்டையாட்ட போயிடும். ஒரு 1/2 an hour கூட வச்சு சாப்பிட முடியாது. கிழிச்சா பேப்பராட்டி கிழிஞ்சு போயிடும். அப்படி பண்ணக்கூடாது. ஈவனாக 2 பக்கமும் உங்களுக்கு திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு சூப்பர் ஃப்ளேவரில் வரும். சப்பாத்தி கர்ச்சீஃப் மாதிரி 4 3 மடக்குனாலும் அது பிஞ்சு போகக்கூடாது. அப்படி இந்த ஸ்ட்ரக்சரில் வரணும் அப்படின்னா மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். சிம்பிளாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். இப்போ பாருங்கள், 2 பக்கம் போட்டதுக்கப்புறம் ஒரு சப்பாத்தி வச்சு இன்னொரு சப்பாத்தி மேலே அழுத்தும்போது எவ்வளோ கிறிஸ்பியாக சாஃப்ட்னஸாக சப்பாத்தி எப்படி மேலே எழுந்து வருதுன்னு பாருங்கள். இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த சப்பாத்தி எந்த அளவுக்கு சாஃப்ட்னஸாக. மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்பாத்தி சாஃப்ட்னஸாக இருக்குன்னு பாருங்கள் தான் என் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க.